ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ்ஷிங்க்கு தேவையான ஒரு முக்கியமான அக்சசரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு ஹெட் டார்ச் தான். ஸோ மெயினாக நைட் ஃபிஷிங் போகிறவங்க கண்டிப்பாக ஒரு டார்ச் தேவைப்படும். நிறைய பேர் வந்து மொபைலில் இருக்க லைட்டை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. பட் ஓகே, ஆனால் வந்து ஒரு கையில் நம்ம மொபைலில் பிடிச்சாலும் ஒரு கையில் நம்ம ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஹேண்டியாக வர்றது தான் இந்த ஹெட் டார்ச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராப்பு வித் அட்ஜஸ்டபிள் டைப்போட வந்துடும். உங்களோட தலை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தலையில் மாட்டிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாட்டி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து டில்ட் பண்ணிக்கலாம், இந்த அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். நம்ம தலையை குனியாமல் கீழே லைட் வேணும்னா லைட்டை வந்து கீழ் பக்கமாகவும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 6 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மோட் பார்த்திங்கன்னா வந்து பிரைட் லைட்டு, அண்ட் செகண்ட் மோட் அதுலேயே வந்து கொஞ்சம் டிம் லைட்டு. தேர்ட் மோட் பார்த்திங்கன்னா இந்த ரீடிங் லைட் மாதிரி. இந்த ஃபஸ்ட்டு 2 மோடு வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். இந்த மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் கவர் ஆகும், பிரைட்டாக டியூப் லைட் மாதிரி எரியும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் லாங் டிஸ்டன்ஸு 1, 2, 3 அண்ட் ஃபோர்த் மோட் பார்த்திங்கன்னா வந்து ரெட் லைட் எரியும். இந்த ரெட் லைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சின்ன சின்ன பூச்சி, இந்த கொசு, அந்த தொல்லைலாம் இருக்கும். ஸோ இந்த ரெட் லைட் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பூச்செல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். ஏன்னா இந்த ரெட் லைட் பார்த்தா அதுங்களுக்கு வந்து நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதை கண்டு வந்து பயந்து தூரமாக போயிடுங்க. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனையே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா SOS மோடுக்குள்ளே போயிடும். அது SOS மோடுனா உங்களுக்கு வந்து லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை லாங் ப்ரெஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஸோ யாருக்குன்னா அலர்ட் கொடுக்கணும், யாருன்னா கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த SOS மோட்லையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மோடு மைல்டான ஒரு ரெட் லைட் மட்டும் எரியும், அதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சென்சார் டைப் பட்டனும் கொடுத்துறாங்க. பெயிட் ஃபிஷிங் பண்ணுறீங்க, அப்போ வந்து எல்லா டைமும் நம்ம வந்து பட்டனை கை வைக்க முடியல, கவுச் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த சைடில் இருக்க சென்சார் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த ப்ளூ கலர் லைட் எரியுதா, இதுதான் சென்சாரு. ஸோ ஹேண்டை மட்டும் இப்படி வேவ் பண்ணிங்கன்னா லைட் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். டச் பண்ணவே தேவை நீங்கள் பட்டனை. ஸோ இது வந்து ஒரு நல்ல குட் ஃபீச்சர் இதில். அண்ட் இது வந்து USB டைப்பில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் மொபைல் சார்ஜர்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. வேணுன்றவங்க மேலே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 ருபீஸ் வரும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. கேட்லாகை செக் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில். ஸோ வேணுன்ற டார்ச்சை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பை கைஸ்.